இந்த வருஷத்தோட பொங்கல் கெட் ரெடி வீடியோ எப்படி பண்ணேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து நான் சாரீ வியர் பண்ணலாம் பொங்கலுக்குன்னு ஒரு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ போத்தீஸில் தான் வந்து இந்த சாரீ எடுத்திருந்தேன். டார்க் க்ரீனில் வந்து ஆரஞ்ச் கோல்ட் பார்டரோடு ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பொங்கல் பிஃபோர் டேவே ப்ரீப்ளீட்லாம் பண்ணி ப்ராப்பராக வந்து அதை ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு கெட் ரெடி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் மேக்கப் வந்து போட்டது கிடையாது. எனக்கு மேக்கப் போடுற பேசிக் நாலேஜ் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூடியூப்பில் வந்து பிஃபோர் டே ஃபுல்லாகவே நிறையா விஷயம் பார்த்துட்டு என்னென்னலாம் பண்ணணுன்ற ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் பார்த்துட்டு என்னோடய ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுல் என்டையராக ஒரு ஃபுல் லுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை எடுத்து வச்சுப்போம். ஃப்யூச்சரில் நல்லா மேக்கப் போட கற்றுக்கிட்டோம்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட் லுக் அன்றைக்கி எப்படி போட்டோன்றதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ப்ராசஸ் வித் மாய்ஸ்சரைசர். ஸோ கைக்கு ஃபுல்லாகவே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு, ஆஸ் வெல் அஸ் ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து கொலாஜன் சீரம், அது என்னுடைய டெய்லி ரொட்டீனில் வந்துடும் கொலாஜன் சீரம். அதுக்கப்புறம் வந்து இலுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர், அது வந்து ஒரு பிங்க் ஷேட் இலுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர். ஸோ எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரைமர் அதுக்கு அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் வந்து இந்த வாட்டி நான் சார்லோட் தில்புரி ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் நல்லா செட் ஆகிடுச்சு. அந்த பேஸ் தானே நமக்கு முக்கியம். பேஸ் போட்டுட்டு அது நல்ல எந்த அளவுக்கு உட்காந்துருக்குன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. பேட்சியாக இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி என்கிட்ட ப்ரெஷஸ் எதுவும் இல்லை. ஸோ கையாலேயே வந்து ஃபுல்லாகவே பேட் பண்ணி செட் பண்ணியிருந்தேன். அது கம்ப்ளீட் ரொம்ப ஒரு பக்கா ஃபினிஷிங் இல்லைனா கூட ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து கான்டோர் போட்டுட்டு ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு ஐலைனர் போட்டுட்டேன். அடுத்தது பிங்க் ஷேடில் வந்து ரோஸ் பவுடரு அந்த மாதிரி அதை அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோயிங் வித் ஹைலைட்டர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. சரி இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஃபைனல் க்ளோ லுக் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அதுவும் போட்டிருந்தேன். ஐ ஷேட் வந்து என்ன கலர் எடுக்குதுன்னு தெரில. ஸோ சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆரஞ்ச் மிக்ஸ் ஷேட் வந்து அதுவும் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் கம்மிங் டு லிப்ஸ்டிக், அது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா ஒரு கலர் போட்டால் எனக்கு அந்த ஷேட் வர மாதிரி இல்லை. ஸோ என்ன பண்ணேன், 2-3 ஷேட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கிளாஸி லுக் ஃபைனலாக வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் கருப்பு கலர் பிந்தி, அப்புறம் வந்து கனகாம்பரம் பூ, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டே. அந்த பூ வந்து இந்த சாரீக்கு வந்து பார்டரோடு நல்லா பேர் ஆகிடுச்சு. அதனால் அதை வச்சுக்கிட்டேன். செட்டிங் ஸ்ப்ரே வந்து சார்லோட் தில்புரி தான். ஸோ ஃபைனல் லுக் இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததாக வாட்ச், அக்சசரிஸ், ஜுவல்ஸு அதெல்லாமே வந்து சரி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபைனலாக ஒரு லுக்கு கொண்டு வந்தாச்சு. பேங்கிள்ஸ் வந்து ஆரஞ்சு என்கிட்ட ரெயின்ட்ராப் பேங்கிள் இருந்துச்சு. ஸோ அதை பேர் பண்ணி போட்டுட்டு பொங்கலுக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டேன். நல்லாவே இருந்துச்சு, பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.